மேற்கு வங்காள அரசியலின் திசையையே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்திருக்கிறது ஃபால்டா சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் முடிவு. அரசியல் வன்முறைகளும் அதிகார மிரட்டல்களும் நிறைந்திருந்த ஒரு கோட்டையை தகர்த்து 71.20க்கும் அதிகமான வாக்குகளுடன் 1,09,021 வாக்குகள் என்ற பிரம்மாண்ட வித்தியாசத்தில் பாஜக வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது வெறும் தேர்தல் வெற்றி அல்ல. மம்தா பானர்ஜியின் வாரிசு அபிஷேக் பானர்ஜியால் இத்தனை காலம் விளம்பரப்படுத்தப்பட்ட டைமண்ட் ஹார்பர் மாடல் என்ற ஒடுக்குமுறை அரசியலின் அதிகாரப்பூர்வ வீழ்ச்சி. இத்தனை ஆண்டுகளாக ஃபால்டா பகுதி ஒரு தனி யூனியன் பிரதேசம் போல இந்திய அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு தனி ராஜ்யமாகவே ஆளும் கட்சியினரால் நடத்தப்பட்டு வந்தது. அங்கு சாதாரண குடிமக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு எல்லளவும் மதிப்பிருந்ததில்லை. குறிப்பாக 66 முதல் 68% வரையிலான இந்துக்கள் தொடர் அச்சத்திலும் தினசரி மிரட்டல்களிலும் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டனர். பாஜகவின் கொடியை கையில் ஏந்தினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எண்ணற்ற தொண்டர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது அந்த பகுதியில் வெறும் காகித வார்த்தையாகவே இருந்தது. ஃபால்டா மண் உண்மையான மக்கள் சக்தியை நிரூபித்து காட்டியுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் பாஜக தொண்டர்களுக்கு பல சுடுகாடுகள் தேவைப்படும் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கப்பட்ட அதே ஃபால்டாவில் இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. பாஜகவின் அசாத்திய எழுச்சியை கண்டு பயந்து டிஎம்சியின் புஷ்பா என்று அழைக்கப்பட்ட ஜஹாங்கீர் கான் வாக்குப்பதிவுக்கு வெறும் 48 மணி நேரத்திற்கு முன்பாகவே தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு ஓட்டம் பிடித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேர்தல்தான் சிபிஐஎம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் எவ்வித அச்சமுமின்றி சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய முடிந்தது. அதுவே ஜனநாயகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த மகத்தான வெற்றி வங்காள மண்ணில் ஜனநாயகம் மலர வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் அஞ்சி வாழ்ந்த தாய்மார்களுக்கும் சமர்ப்பணம். ஒட்டுமொத்த மேற்கு வங்க சட்டமன்றத்தில் உள்ள 294 இடங்களில் பாஜக 208 இடங்களை கைப்பற்றி ஒட்டுமொத்த மேற்கு வங்க சட்டமன்றத்தில் உள்ள 294 இடங்களில் பாஜக 208 இடங்களை கைப்பற்றி சுமார் 70.75% புதிய சரித்திரம் படைத்துள்ளது. மம்தா பானர்ஜியின் அசைக்க முடியாத கோட்டை தரைமட்டமாக்கப்பட்டு ஆளும் கட்சி 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கிழக்கே விடியலின் சூரிய கதிர்கள் ஒளிரத் தொடங்கிவிட்டன. இழந்த தன் பெருமைகளை மேற்கு வங்கம் மீண்டும் மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த தேசபக்தர்களின் நெஞ்சிலும் ஆழமாக விதைக்கப்பட்டுள்ளது. அதற்கான வழியை ஃபால்டா காட்டியுள்ளது.